உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS Shankar. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டையில் அங்கே வீட்டை நிற்கிறேன். நீங்கள் தமிழ் டைட்டெல்லாம் பார்த்துட்டுப்பீங்க. என்னடா புதுசாக சீனி தோசைன்னு சொல்கிறான்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. சீனி தோசையும் இருக்குது, மசாலா தோசை, நெய் தோசை, பேப்பர் தோசை, அப்படி கனவகையான தோசைகள் இருக்குது. இருந்தாலும் சீனி தோசைன்னு சொல்லியும் இருக்குது, கனவருக்கு தெரியாது. வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் தோசை சுடினேன். அப்போ நான் சொல்லி சீனி தோசை சுடுங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்போ அந்த சீனி தோசை சுடுறவங்களுக்கு எப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா சொன்னால் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். உண்மையாக அந்த தோசை சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சில பேருக்கு இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஒரு உரைப்பையும் இனிப்பையும் சேர்த்து சாப்பிடாது. அதாவது தோசை சம்பளம் சாப்பிடுவோம் நாங்கள். அந்த உரைப்பையும் இனிப்பையும் சேர்த்து சாப்பிட சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு சரியாக பிடிக்கும். அதுவும் சீனி தோசையின் சம்பளம்னு சொன்னால் வேறு லெவல் இருக்கும். பழமையாக நான் தோசை விட்டாலே சீனி தோசை சுடுங்கன்னு தான் சொல்கிறது. உண்மையாக சின்ன ஒரு மெத்தட் தான். நீங்கள் கணக்கை யோசிக்காங்கன்னா அது என்னென்ன சீனி தோசை சுடுறதுங்க நம்ம யோசிப்பீங்க. ஒரு சிம்பிளான விஷயம் தான். அதை நான் காட்டுறேன். வீட்டு அம்மா சொன்னிக்க தோசை சுட்டு கொண்டு இருக்கிறா, போய் நான் எப்படி சொல்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். காட்டி போட்டு அப்படின்னு தோசையை கொண்டு வந்து இது கீழே நீங்கள் வச்சு சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. எனக்கு தெரியும் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் வீட்டை முயற்சி செய்து வேறுங்கோ. நீங்கள் வீட்டை தோசை சுடைக்காது உளுந்த தோசை இருக்குது தானே. இந்த உளுந்த தோசை சுடுற அந்த அதே செய்யும்போது தான் அதில் கொஞ்சம் ஒரு மாற்றத்தை செய்தால் சீனி தோசை வந்துடும். உங்கள் கனவு விளங்கி இருக்கும், கனவை சிரிக்கிறீங்க. அதைத்தான் உங்களை செய்து காட்ட பண்ணிப்பேன். நான் செய்ய மாட்டேன், வீட்டை செய்ய போகிறேன். நானும் சுட்டு பார்ப்பேன். சுட தெரியும் எனக்கு, சுட்டு பார்ப்போம். மற்ற என்னென்னு சொன்னால் நீங்கள் வீட்டை தோசை சுடைக்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. நான் இப்போயே சொல்லிக்கொள்கிறேன். சில பேருக்கு நான் உரைப்பாக சாப்பிடணும்னு யோசிப்பீங்க. சில பேர் இனிப்பு முறைப்பும் கலந்து சாப்பிட விருப்பம். சில பேருக்கு தனியாக இனிப்பு சாப்பிட விருப்பம். அப்படி ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். எனக்கு பார்த்து சொன்னால் சீனி தோசை எல்லாம் பிடிக்கும். அதுவும் சீனி தோசையும் சம்பளம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் போய் உள்ளுக்க எப்படி தோசை வரும்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, வாங்க. இது என்ன வெங்காயம்? தோசைகள் ஒட்டாதும். இப்படி தான் மெல்லி சச்சுருவானும். பார்த்து வச்சுட்டு ப்ரெஷர் பண்ணியான் அப்படி பட்ட தெரியா. இப்படி மெல்லிசாக இருக்கணும் வச்சுட வைக்க. பார்த்திங்கன்னு சொன்னால் தோசை சுட்டுக்கணும் வந்தாச்சு. பார்த்துட்டுப்பீங்க எப்படி சுட்டான்னு சொல்லி. அதாவது நீங்கள் இது தானே, அதாவது உளுந்த தோசை நீங்கள் வளமையாக வீட்டை சுடுவீங்க. அதை சுடைக்க
அதுக்கு மேலே சீனியை தூவிச்சுட்டா சீனி தோசை. ஒரு சிம்பிளான விஷயம் தான், அந்த சாதாரண விஷயம். அதான் சீனி தோசை. அதை பாருங்க காட்டுறேன். மெல்லி செஞ்சு எனக்கு மெல்லி சதச்சுருவணும் தோசை. அந்த முருக மெல்லி சச்சுருவணும். சம்பளை பார்த்தீங்கன்னா சார், சம்பளம் இருக்குங்க, அதை இடித்த சம்பளம் தான். இந்த சம்பளுக்கு வெங்காயம் போடுவேன் தானே, இந்த வெங்காயம் எனக்கும் முழுசாக இடி விடக்கூடாது. எனக்கு இந்த சம்பளத்தை சாப்பிடக்க வெங்காயம் கடி போடணும், எனக்கு அப்படி தான் இருக்கணும். அதை கிட்ட சொல்லி தான் சம்பளம் செய்யறான் பாருங்க. இந்தா அதுக்கு வெங்காயம் வேணாம் இப்படி இப்படி இருக்கும் பாருங்க. இந்தா இப்படி வெங்காயம் இடிவிடாமல் இருக்கணும். மற்ற தோசை மெல்லிசா முருகி இருக்கணும். இந்த முருகி இழகிறதுக்கு இடையில நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்னா மழை காலம் தான், உடனே இழகி போடும். இந்த பாருங்க சத்தத்தை பாருங்க. அப்படி ஒரு பிக்சர் இருக்கு. அப்படியே சம்பளை தொட்டு தனியாகவே சாப்பிடலாம். அப்படியே இதுக்கு எங்கள் சம்பல் கட்டாயம் சாப்பிடணும்னு சொல்லி இல்லை. வீட்டை சின்ன பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சீனியை போட்டு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவோம். அப்படியே வேறு லெவலில் இருக்கும் உண்மையை சொல்கிறேன். இந்த சீனி தோசைக்கும் சம்பலுக்கும் உண்மைதான். முதல் கடை சாப்பிடக்க விருப்பமே இல்லை, ஒரு மேலே கிடந்து சாப்பிட. சரி 2வது தோசை சும்மா சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லி சாப்பிட்டேன்னா அதோட விட்ட சுட்டா தோசை சுட்டாலே சீனி தோசை தான். அது இடித்த சம்பல் தான். விட்ட இடித்த சம்பளும் சீனி தோசையும். நானும் தனியாக வீடியோ எடுக்கிறேன். அம்மா தோசை சுட்டு தான், அந்த பகடியில் ஒரு தோசை நானும் சுட்டேன். நான் சுடைக்க அம்மா தான் போன கொடுத்த வீடியோ சொல்லி போட்டு எடுத்தது. இது மெல்லி தோசை தான், ஆறி போட்டுதான். அந்த மழை காலம் தானே இந்த இருந்தாலும் சத்தம் கேட்க மாட்டேங்கிறேன் உங்களுக்கு. இந்த எனக்கு அந்த சம்பருக்கு அந்த வெங்காயம் இருக்குல்ல, சாதாரண தோசை சாப்பிட்றதுக்கும் சீனி போட்ட தோசை சாப்பிட்றதுக்கும் சரியான வித்தியாசம் இருக்குது. நீங்கள் முயற்சி செய்து வேறு உங்கள்கிட்ட அப்படி சொல்லி கமெண்ட் இருக்குது தானே, கமெண்ட்டில் பண்ணுங்க அப்படி இருக்கின்றது. சில பேர் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க சொல்லி தோசை சாப்பிட்டு கொண்டிருப்பீங்க. பக்கம் போய் சீனி டன்னு தூவி போட்டு சுட்டு சாப்பிட்டு பாருங்க. நான் இந்த சம்பல் ஒரு இதுக்காக கிணத்துக்காக இருக்கும். இந்த சம்பல் எடுக்க பெரிய கிணத்தை போய் ஆட்டுவேன். ஆட்டைக்க வெங்காயம் முழுக்க மேலே அப்படி மிதந்து வரும். மிதந்துன்னு சொல்லி மேலே வந்துடும். அப்படியே கரண்டியால் சுற்றி வளைச்சி ஒரு எடுத்து போட்டால் அந்த இடிபடாத வெங்காயம் எல்லாம் மேலே வந்துடும். எனக்கு அதான் பிடிக்கும். அப்படி எடுத்து கடைசி வாய் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அதாவது புளிச்ச சாப்பாடுகள் தோசை இட்டரியில் அந்த புளிச்ச சாப்பாடுகள், அதாவது உளுந்த நனையை வச்சு புளிக்க வச்சு தான் சொல்கிறேன். இந்த புளிச்ச சாப்பாடை சாப்பிட்டா சில நீங்கள் வேலைக்கு போகிறார்கள் இல்லை சரியில்லை பள்ளுக்கும் போகிறாங்களுக்கு உங்களுக்கு சில இந்த சோம்பேறித்தனமாக இருக்கும், இந்த நித்திரை வர மாதிரி இந்த ஒரு அடுப்பு குணமாக இருக்கும். அது என்ன காரணம் அந்த புளிச்ச சாப்பாடு சாப்பிட்டா அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதில் நீங்கள் படிக்கிற படியில் சொன்னீங்க விடிய பள்ளுக்கம் போய்க்க தோசை இட்டரியில் தவிர்த்து நீங்கள் வேறு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் பள்ளியில் ஒழுங்காக படிக்கலாம். நீங்கள் பள்ளுக்கம் போகிற பிள்ளையில இருந்தால் சனி ஞாயிறு தோசை இட்டடி சாப்பிட்டு கொள்ளுங்க. மிச்ச நாட்களில் வேறு சாப்பாடு போனீங்கன்னு சொன்னால் உங்கள் பள்ளியில் நீங்கள் சுறுசுறுப்பாக உச்சாமா நீங்கள் படித்து கொள்வீங்க. இந்த பயறு கவுப்பி கடலை அப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஊட்டச்சத்து கூட வேறுன்னு சொல்லுவீங்கன்னா நாங்கள் நம்ம அதை கண்ணில் கண்டதே இல்லை. நான் வீட்டையும் பேசிக்கணும் சாப்பிட்றேன்னு சொல்லி நான் தான் சாப்பிட்றேன். கிணறு நீங்கள் பள்ளுக்கம் போகிற பிள்ளைலாம் பார்க்குறீங்க. அந்த தோசை இட்டடியெல்லாம் நீங்கள் சனி நேரம் சாப்பிட்டு கொள்ளுங்க. மிச்ச நாட்களில் பள்ளுக்கம் வைக்க வேறு உணவுகளை சாப்பிடுவோங்க, சத்தான உணவுகளை. ஓகே, அங்கே தோசை சுட்டு முறையை ஆறிக்கொண்டிருக்க நினைக்கிறேன். நான் பக்கத்தில் போகணும். என்ன 6 நாள் எனக்கு பிடிக்காது, சுத்தத்தில் சாப்பிடணும். ஓகே, see you, டாட்டா, பாய் பாய்.